வேலூர் அய்யலானந்த சாமிகளின் கதை. யார் இந்த அய்யலானந்த சாமிகள்? வேலூரை பூர்வீகமாக கொண்ட செங்கல்வராயர் என்பவரின் மகன்தான் இந்த அய்யலானந்த சாமிகள். 1935ஆம் ஆண்டு பிறந்தவர். சாமிகளின் தந்தைக்கு 2 மனைவிகள். 2வது மனைவிக்கு பிறந்தவர்தான் அய்யலானந்த சாமிகள். மக்கள் தொண்டு செய்வதையே மகேசன் தொண்டாக கருதி வாழ்ந்து வந்தவர் அய்யலானந்த சாமிகள். அய்யலானந்த சாமிகளும் மக்களிடம் சாதி மத வேற்றுமை பார்த்தது இல்லை. வியாபாரத்திலும் சரி, குடும்பச் சிக்கலிலும் சரி, இவரது வார்த்தைகளை மீறி நடந்தவர்கள் கடுமையான துன்பங்களை அனுபவித்தார்கள் என கூறுகிறார்கள். மன நிம்மதியையும் மன நிறைவையும் வாரி வாரி வழங்குவதில் இவர் தனித்துவம் மிக்கவர் என்கிறார்கள். அய்யலானந்த சாமிகள் கடந்த 2010ஆம் ஆண்டு ஜீவசமாதி ஆகப்போவதாக 1 வாரத்துக்கு முன்னதாகவே தன்னை சந்திக்க வந்தவர்களிடம் கூறிவிட்டார். நான் வாழ்ந்த இடத்திலேயே எனக்கு ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என அய்யலானந்த சாமிகள் கேட்டுக்கொண்டார். சாமிகள் பசி என வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்க வேண்டும் என்றார். அதன்படியே இன்று வரை அய்யலானந்த சாமிகள் ஜீவசமாதியில் முக்கியமான நாட்களில் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. சாமிகள் சமாதியான சதய நட்சத்திரத்தில் ஜீவசமாதிக்கு வந்து வணங்கினால் வேண்டியது நடக்கும் என்ற நம்பிக்கை வேலூர் மக்களிடத்தில் இருக்கிறது.